திருச்சியில் எஸ்பியாக இருக்கிற வருண்குமார் என்ற ஒரு அதிகாரி, அந்த காவல்துறை உயர் அதிகாரி தனக்கு நாந்தங்குச்சியை சேர்ந்த ஒருவர் கொலை மிரட்டல் விடுத்து விட்டார் என்று கைது பண்றாங்க. என்ன கொலை மிரட்டல் விடுத்தாரு? ட்விட்டர்ல சாதாரண ஒரு எளிய மகன், படிப்பறிவில்லாத சாதாரண வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு எளிய மனநிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் உணர்ச்சி வயப்பட்டு போட்ட ஒரு பதிவுக்கு எனக்கு கொலை மிரட்டல் விடுத்தார், இவரால் எனக்கு என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று காவல்துறை புகார் செய்து கைது பண்றார்கள். ஒரு சமூக ஊடகத்தில் பதிவு செய்வதற்காக விருதுநகர்ல இங்கிருந்து திருச்சியிலிருந்து சிறப்பு படையை அமைத்து விருதுநகருக்கு போய் நாந்தங்குச்சியை சேர்ந்த ஒருவரை கைது பண்றாங்க காவல்துறை அதிகாரிகள். கொலை மிரட்டல் விடுத்தாங்க என்று கைது செய்கிற இந்த வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள், ஐயா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களிடம் நாங்கள் ஒரு எளிய கேள்வியை முன்வைக்கிறோம். உங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்துட்டாங்க, சமூக ஊடகங்களில் உங்களுக்கு எதிராக பதிவு செய்து விட்டார்கள், நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறீங்க சரி. ஆனால் இதே சமூக ஊடகத்தில் இந்த திமுகவை சேர்ந்த வாய்கள் எத்தனை ஆயிரம் அவதூறுகளை, இழிவான வார்த்தைகளை என் பெண் பிள்ளைகள், எங்கள் அக்காமார்கள், தங்கைமார்களுக்கு எதிராக பதிவு செய்திருக்கிறார்கள் என்று எங்களால் ஆதாரத்தோடு எடுத்துக்காட்ட முடியும். நீங்கள் உண்மையாகவே நல்ல அதிகாரியாக இருந்தால் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உங்களுக்கு துப்பு இருக்கா? இதே திமுகவின் திமுக தலைவர்களில் ஒரு தலைவராக இருக்கிற RS பாரதியின் மகன் ஒரு பத்திரிகையாளர் திமுக அரசு நிர்வாகத்தை விமர்சித்து விட்டார் என்பதற்காக அந்த பத்திரிகையாளர் தெருவில் நடக்கக்கூடாது, அவனை வாழவே விடக்கூடாது என்று சமூக ஊடகங்களில் பேசிய ஆதாரம் இன்றைக்கும் இருக்கு, சமூக ஊடகங்கள் இருக்கு. ஐயா ஐபிஎஸ் வருண்குமார் அவர்கள், நீங்கள் உண்மையும் நேர்மையுமாக அதிகாரியாக இருப்பீர்களா என்றால் தமிழ்நாட்டில் காவல்துறை சட்டத்தின்படிதான் பணி செய்கிறது என்பது உண்மையாக இருந்தால் RS பாரதியின் மகனை கைது செய்வதற்கு, அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களுக்கு துப்பு இருக்கிறதா என்கிற கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம். பதில் இருக்கா?